தமிழ் சினிமாவில் சண்டை கலைஞராக தன்னோட கரியரை தொடங்கினவங்க தான் பொன்னம்பலம். கலியுகம் படம் மூலமாக சினிமாவில் நடிகராக அறிமுகமானாங்க. இதை தொடர்ந்து அபூர்வ சகோதரர்கள், வெற்றி விழா போன்ற படங்கள் நடிச்சிருக்காங்க. பொன்னம்பலத்துக்கு பெயர் சொல்ல திரைப்படமாக இருந்தது அப்படின்னா அது நாட்டாமை படம் தான். இந்த படம் மூலமாக இவர் பிரபலமானார். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனை காரணமாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பொன்னம்பலம் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாத நிலையில் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார். அவருக்கு சரத்குமார், தனுஷ், சிரஞ்சீவி உள்ளிட்ட பலருமே உதவி பண்ணியிருந்தாங்க. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாலும் எழுந்து நடக்க முடியாமல் பாதிக்கப்பட்டு இருக்காங்க பொன்னம்பலம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பொன்னம்பலம் வீல் சேர்ல உட்கார்ந்தபடி டான்ஸ் ஆடி இருக்கிற வீடியோ ஒன்று வெளியாச்சு. அந்த வீடியோ தொடர்ந்து பொன்னம்பலம் ஒரு சேனலுக்கு இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வீல் சேர்ல இருக்கிறத பார்த்து பலரும் பலவிதமாக கருத்துக்களை சொல்கிறாங்க. சிலர் பரிதாபப்படுறாங்க, சிலர் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் தப்பாக எழுதுறாங்க. என்னோட உடல்நிலை இப்படி மோசமானதுக்கு காரணம் என்னோட அண்ணன் தான். நான் சினிமாவில் அடுத்தடுத்து படத்தில் நடித்து பிரபலமானது அவருக்கு விருப்பம் இல்லை. இதனால அவருக்கு என் மேலே காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் வந்துடுச்சு. இதனால ஒரு ஜோசி சொன்னதை கேட்டு என் வீட்டு வாசல்ல பில்லி சூனி வைக்கிறதுக்காக பள்ளத்தை தோண்டியிருக்காரு. அந்த நேரம் எதிர்ச்சியா வெளியில போய் பார்க்கும்போது தான் நள்ளிரவுல அது இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. பள்ளம் தோண்டும் போது என்னோட உதவியாளரும் கூட இருந்தனால அவர்கிட்ட விசாரிச்சேன். அவர் மிரட்டி பில்லி சூனியம் வைக்க சொல்லியிருக்காரு என்னோட அண்ணன். அது மட்டும் இல்லாம என்னோட உதவியாளர்கிட்ட என்னோட அண்ணன் ரசத்துல ஒரு பொடி போட சொன்னாரு. அவரு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அது என்ன பொடி அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னோட பிறந்தநாள் அப்போ என்னோட அண்ணன் பீர் வாங்கி வந்தாரு. அதுல ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுத்துட்டாரு. அதை குடிச்சதுல இருந்து எனக்கு தொடர்ந்து பேதியாகிட்டே இருந்திருக்குது. இதனால என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாகி மெலிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது. அதுல குதிரை முடிய பொடி பண்ணி கலந்துருக்கிறாரு. அது வயிற்று பகுதியில் போய் ஒட்டிக்கிட்டதுனால தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு என்னோட உடல்நிலை மோசமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறமும் நான் பக்கவாதம் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் அந்த பேட்டியில் கண்ணீரோட பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது.